தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 24வது வாக்கியம்: கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிய வேண்டும். நீயும் நானும் கோதுமை மணியாக மாற வேண்டும். மடிந்தால் மட்டுமே தான் விளைச்சல் வரும். அந்த பலி ஆனால் மட்டுமே தான் அங்கு நன்மைகள் கடந்து வரும். மரித்தால் தான் உயிர்ப்பு வரும். இயேசு கிறிஸ்து மரித்தார், இதா நமக்கு உயிர்ப்பு தந்தார். அவர் பலியானார், இதோ நீங்களும் நான் மீட்பெறுகின்றோம். அதே மாதிரி குடும்பத்திற்காக நான் பலியாக வேண்டும். என்னுடைய தரப்பட்ட பணியில் நான் பலியாக வேண்டும். என்னுடைய செயல்களில் மற்றவர்களுக்காக நான் பலியாக வேண்டும். பலியாக நான் விருப்பப்படவில்லை என்றால், நான் விரும்பவில்லை என்றால் ஒரு நாளும் நன்மைகள் என்னிடத்தில் வராது. பெற்றோர்கள் குடும்பத்துக்காக தங்களையே இல்லாமல் ஆக்கிவிடுகிறார்கள். கோதுமை மணியாக மாறுகிற சமயத்தில் பிள்ளைகளுடைய எதிர்காலம் இதோ அங்கு மிகவும் ஆரோக்கியமாக இருக்கின்றன. அதே மாதிரி பங்குகளில் பங்கு தந்தை அங்கு கோதுமை மணி போல் மடிகிறார்கள், பலியாகின்றார்கள். அவர் பலியாகிற சமயத்தில் பங்கு மக்கள் இதோ வளர்ச்சி அடைகிறார்கள். திருச்சபைக்காக இறை மக்கள் அங்கு பலியாகிற சமயத்தில் இதோ திருச்சபையாகிறது வளருகிறது. நீங்களும் நானும் தனிப்பட்ட முறையில் பலியாக வேண்டும். கோதுமை மணி போல் நாம் பலியாகிற சமயத்தில் நிச்சயமாக மற்றவர்களுக்கு அங்கு நன்மை கடந்து வரும். அதன் வழியாக தெய்வத்தை நாம் கொடுப்போம். ஆகவே இறைசன் மன்றாடுவோம். ஆண்டவரே, கோதுமை மணி போல் நானும் என்னையே இல்லாமல் ஆக்குவதற்கான கிருபையை எனக்கு தாரும் ஆண்டவர் என்று சொல்லிக்கொண்டு தாகத்தோடு மன்றாடுவோம். நல்லவனாய தெய்வமே, இடம் திரு சன்னதியில் எங்களை நான் விட்டு தருகின்றேன். கோதுமை மணி போல் நாங்கள் எங்களையே இல்லாமல் ஆக்குவதற்காக கிருபை எங்களுக்கு தந்திரலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.